நிறைய விஷயங்கள் அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போட்டு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போட்டுக்கிறோம். ஆனா அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல தேவையில்லாத நிறைய விஷயங்களை போடுறதுனால ஆக்சுவலா நம்ம அந்த அன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியாம போயிடுறோம். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம வந்து பிரெயின் இப்படிதான் வேலை செய்யுது. அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல நம்ம ரேம்ல குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் வச்சுக்க முடியும். அந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்ப உட்காந்து நம்ம பாஸ்ட பத்தி வரி பண்றோம், இல்ல என்விரான்மெண்ட்ல இருந்து வர்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆன்சர் பண்றோம், இல்ல ஹை ரெவென்யூ இல்லாத ஒரு டாஸ்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரிஜினல் இன்டென்ஷன் விச் இஸ் பர்பஸ்ஃபுல் டாஸ்க் அதை பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிடும். இட்ஸ் லைக் சாப்பிட்றதுக்கு ஒரு பஃபேல எடுக்கிற மாதிரிதான். தேவையெல்லாம் நிறைய எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தேவையான எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும். சோ எதை ஒரு பிளேட்ல இவ்வளவுதான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா எதை எடுத்து வைக்கணும், அதுல என்ன குவான்டிட்டி எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். இதை நம்ம நாள் பூரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சில சமயம் நடக்கும், நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். ஆனா சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணிட்டு போயிடுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹால்குள்ள போறோம், ஏதோ ஒண்ணு பேசணும்னு போவோம். பேசணும்னு போகும்போது டேபிள் இருக்கிற கிராசரி லிஸ்ட பாத்துட்டு எதுக்கு போனோமோ அதை வந்து இந்த லிஸ்ட் எடுத்துட்டு நம்ம வெளியில போயிடுவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க ஒர்க் முடிக்கிறீங்க, ஒர்க் முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கிளம்பும் போது நினைச்சிருப்பீங்க பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு போகணும் நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ நான் பிரெட் வாங்கணும்னு நினைச்சேன், நான் வாங்கவே இல்லை அப்படின்னு நமக்கு தாட்டுக்கு வரும். ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு அட்டென்ஷன் ஓவர்லோடு தான். ஏன்னா இப்ப நம்ம கார்ல ஏறி உட்காந்தோன்னு என்ன பண்ணிருப்போம், பாட்டு போட்டிருப்போம், யார்கிட்டயாவது போன் பேசியிருப்போம், அது போக இன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சிருப்போம், அப்புறம் என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி யோசிப்போம், அப்புறம் என்னைக்கோ வராத ஒரு பிரச்சனையை பத்தி இமேஜின் பண்ணுவோம். இது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே வரும்போது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஓவர்லோட் ஆகி ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சு அந்த கார் ஜேர்னில நம்ம ஆக்சுவலா அந்த கார் ஜேர்னில நம்ம பண்ணணும்னு நினைச்ச இன்டென்ஷன் வந்து பிரெட் வாங்குறது ஒரு டாப் ப்ரியாரிட்டி டாஸ்க். அதை மறந்துடுவோம். சோ இது வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அட்டென்ஷன் ஓவர்லோட் ப்ராப்ளம் மட்டும்தான். நம்ம ரேமுக்குள்ள நம்ம நிறைய போடுறதுனால நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணாம போற ஒரு ஸ்டேட் தான் அட்டென்ஷன் ஓவர்லோட். இவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே கோ த்ரூ பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டென்ஷனலா டெலிபரேட்டா நம்ம வந்து போக்கஸ டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்புறோம் அப்படின்னா, ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீடு போறதுக்குள்ள எனக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வாங்குறோம், பிரெட் வாங்குறோம். சோ அதுல தான் போக்கஸ் பண்ணுமே ஒழிய நமக்கு தேவையில்லாம ரேம்குள்ள நிறைய விஷயங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப ஏன் அந்த மாதிரி நம்ம அலோவ் பண்ணிக்கிறோம்னா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனா அந்த விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம கிட்ட அது அதை விட கம்மியான நேரம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கிராம் பண்றோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரெயின்ல போடுறோம். நிறைய அட் டைம்ல பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி பண்ணும்போது நமக்கு அட்டென்ஷன் ஓவர்லோட் ஆகி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஆகிறமே ஒழிய நம்ம என்ன பண்ணணுமோ அந்த ஒரிஜினல் இன்டென்ஷன் நம்ம பண்றது கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல இதுல என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணணும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகேங்களா? சோ இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணணும். அடுத்த 1 ஹவர் இதுதான் பண்ண போறேன். இப்ப நான் கார் டிரைவ்ல இதுதான் பண்ண போறேன். நாளைக்கு நீ இதுதான் பண்ண போறேன். இந்த மொமெண்ட், இந்த செகண்ட் அந்த எக்ஸசைஸ் நம்ம லாஸ்ட் வீக் பண்ண மாதிரி ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் நம்ம ஒரு அலார்ம் வச்சுட்டு அந்த மொமெண்ட் நம்ம பிரெயின்ல என்ன ஓடுதுங்கிறத பார்த்து அடுத்த 1 ஹவருக்கு என்ன இன்டென்ஷன் நம்ம செட் பண்ணலாம். சோ இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இட் லீவ்ஸ் அஸ் ஃபீலிங் மோர் காம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்போ நீங்க நிறைய சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ஈட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வயிறு சரி இருக்காது. நீங்க வந்து ஒரு பிளசண்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஓவரா பாட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா காது டம்மு டம்முன்னு அடிக்குதுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் நீங்க பிளசண்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே. இதே மாதிரிதான் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஓவர்லோடும். உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் காலேஜ் சார் இப்பதான் வந்திருக்காரு சார். அட்டென்ஷன் ஸ்பேஸ்னா பேசிக்கலி ஒரு ரேம் மாதிரி. அட் அ டைம் உங்க பிரெயின்ல வந்து என்னென்னலாம் உங்க மைண்ட்ல இருக்கோ உங்க ரேம்ல, அதுதான் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ். சோ அது மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த வேர்டு யூஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ்லயும் நம்ம நிறைய ஓவர் ஈட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளசன்ட் ஃபீலிங் இருக்காது. எப்படி நம்ம ஓவரா சாப்பிட்டா டங்கு டங்குன்னு பாட்டு கேட்டா எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓகே, பட் அதுக்கப்புறம் பிளசன்ட் ஃபீலிங் இருக்காதோ அதே மாதிரி
பிரெயின்லயும் நமக்கு ஒரு பிளசன்ட் ஃபீலிங் இல்லாம போகும். இது என்னவா மாறும்? ஸ்ட்ரெஸ்ஸா மாறும். ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பண்றதுக்கு. ஆனா அதை பண்றதுக்கு கம்மியான டைம் இருக்கும். அதனால எல்லா வேலைகளையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஓவர்லோட் ஆகும். ஓவர்லோட் ஆயிட்டு எந்த வேலையுமே வந்து நம்ம பர்பஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க மாட்டோம். அவுட்கம் ஒழுங்கா வந்திருக்காது. திரும்ப அது வந்து ஒரு லூப்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது இப்ப இது இன்னொரு டெக்னிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து டெக்னிக்ல ஒர்க்கிங் வித் இன்டென்ஷன் அப்படிங்கறது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எனி ஒன் டைம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து 2 விஷயங்கள ஹோல்டு பண்ணணும். ஓகே. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கனோ அதுக்கான டேட்டாவ அது ஸ்டோர் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து அம் ஓகே. நான் இவரு எக்ஸாம்பிள் குடுக்கல. ஐ ஜஸ்ட் சே த கான்செப்ட். இப்ப வந்து 2 விஷயம். அதாவது நான் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது நம்ம பிரெயின்ல ஆப்வியஸ்லி ஆக்குபை ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வந்து நம்ம பிரெயின்ல வைக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து கரண்ட்லி டூயிங் இப்ப புக் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட்லி நான் புக் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பிரெயின் ஃபுல்லா அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல வந்து இந்த புக்க பிரசன்ட் பண்ணணும். இது நல்லா பிரசன்ட் பண்ணணும். இது அவங்களுக்கு புரியணும். இதெல்லாம் ஒரு சைடு இது நான் கரண்ட்லி ஐ அம் டூயிங். ஓகே. ஆனா இன்னொன்னு என்ன பண்ணா வாட் யூ இன்டென்ட் டு அக்கம்ப்ளிஷ். அதாவது 6:30 மணிக்குள்ள நான் முடிக்கணும். அப்படிங்கிறது 6:30 மணிக்குள்ள நான் முடிக்கணும். அந்த அட்டென்ஷன் ஓவர்லோட் டாபிக்க முடிக்கணும். இதுதான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னு வாட் இஸ் தி இன்டென்ஷன்ங்கிறத நம்ம செட் பண்ணணும் அப்படின்றாரு. அப்படி பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இது 100% வந்து எல்லா டைமும் பாசிபிளே கிடையாதுன்னு அவரே சொல்றாரு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு டாஸ்க்ல மூழ்கி போய் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேற எதையுமே வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். இன்டென்ஷன்ல வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்படியே நமக்கே தெரியும். இப்ப வந்து ஒரு 1 ஹவர்ல ஒரு வேலைய முடிச்சு எங்கேயாவது கிளம்பணும்னு நினைச்சிருப்போம். ஆனா 1 ஹவர்ல அந்த வேலைய முடிச்சிருக்கவே மாட்டோம். சில சமயம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதுலயே உட்கார்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வேற உலகத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு வேற ஜோனுக்கு போயிடுவோம். சோ இது வந்து எல்லா டைமும் நமக்கு பாசிபிள் கிடையாது. ஆனா எப்ப பாசிபிள், எப்ப நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஒரு வேலைய முடிச்சே ஆவணும். வென் வி ஆர் எய்மிங் டு கெட் டன் சம்திங் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்டென்ஷன்ல வந்து நம்ம பிராம்குள்ள போட்டே ஆவணும். அடுத்து 5 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமு. 5 மினிட்ஸ் தான் இதுக்கு டைம்ன்னு நம்ம வைக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது அத தள்ளி வைப்போம். இல்லைன்னா ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுவோம். ஆட்டோ பைலட் மோடுக்கு போனா என்ன நமக்கு நமக்கு என்னென்னலாம் நம்மள தேடி வருதோ அதெல்லாம் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ குடுத்துட்டு இருப்போம். ஓகே. சோ இது வந்து ஒரு வொர்க்கிங் வித் இன்டென்ஷன் அப்படிங்கறது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. இது வந்து இந்த மாரி வொர்க்கிங் வித் இன்டென்ஷன் பண்ணும்போது, நமக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் பண்ணி முடிக்க போறோம். இப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இட் வில் கிவ் மோர் காம் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்றாரு. அ சோ அப்படி சோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இன்ஃபாக்ட் வி வில் கெட் டன் மோர் அப்படின்றாரு. அட் அ டைம்ல நெறைய எடுத்து கிராம் பண்ணி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல உள்ள போட்டு, அப்புறம் எதையுமே பண்ணாம அன்ப்ரொடக்டிவா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். சோ அந்த ஸ்டேட் இல்லாம நம்ம டைம் சங்க்ஸா பிரிச்சுக்கிட்டு நான் இப்ப இந்த வேலைய பண்ண போறேன். இந்த வேலையோட இன்டென்ஷன் இதுதான். அடுத்த இந்த 20 நிமிஷத்துக்கோ, 30 நிமிஷத்துக்கோ நான் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் அலோவ் பண்ண போறதில்ல. இந்த வேலைய முடிக்கிறது மட்டும் தான் இன்டென்ஷன்ங்கிறதையும் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே மைண்ட்ஃபுல்லா இருந்தோங்கிற பட்சத்துல, இந்த இதுல வந்து நம்ம நெறைய பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான பர்ப்பஸ்ஃபுல்லான ஒரு டாஸ்க்ல இருக்கும்போது, நம்ம சம்மந்தமில்லாத ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ ஓவர்லோட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆ இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம டெலிபரேட்டா ஸ்டெப் பேக் பண்ணணும் இதுலருந்து. ஓகே. டெலிபரேட் அப்டின்னா வேணும்னே நம்ம வந்து ஓகே. இது நம்ம ஆட்டோ பைலட் மோடுக்குள்ள போறோம். இது கிடையாது. நம்ம நமக்கு அடுத்த ஒரு 1 ஹவருக்கோ எதுக்கோ இதுதான் இன்டென்ஷன். இந்த 8 டூ 9 இதுதான் இன்டென்ஷன். இதுலருந்து வேற என்ன வந்தாலும் ஐ வில் நாட் கோ அப்டிங்கிறது வந்து இந்த இன்டென்ஷன செட் பண்ணி எப்பலாம் டிஸ்ட்ராக்ஷன் வருதோ, அதுலருந்து ஸ்டெப் பேக் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் அ பிராக்டிஸ். இதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆ அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து ஓவர்ஃப்ளோ பண்ண விட்டுருவோம். வரதெல்லாம் கிராம் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தேன்? நான் ஏன் ஃபோன் எடுத்தேன்? ஐயோ! நான் பிரெட் வாங்கணும்னு நெனச்சு வாங்காம வுட்டனே! ஐயோ! நான் உங்கள கூப்பிடணும்னு நெனச்சு கூப்பிடாம வுட்டனேன்னு இந்த மாரி கச நெறைய டாஸ்க்க பண்ணிட்டு, எதுவுமே ஒரு ஹை ரெவென்யூ டாஸ்க்ல நம்ம என்ட போய் ஆகாம இருப்போம். ஆ
ஓகே. சோ நம்ம வந்து அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஓவர்ஃப்ளோ பண்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் ஓவர்ஃப்ளோ பண்ண விட்டுருவோம். என்ன மாரி சிச்சுவேஷன் அப்டின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு குழந்தைய கவனிச்சுக்கிட்டே ஷாப்பிங் பண்றது, ஆ வாக் பண்ணிட்டே டெக்ஸ்ட் பண்றது, அப்புறம் ஒரு ஒரு டிவி பார்த்துட்டு இருப்போம். அந்த அந்த படத்த நம்ம தான் பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? ஆனா அது மைண்டுக்குள்ள போயிருக்காது. நம்ம ரீவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு பக்கத்துல உங்கள்ட்ட கேட்போம். நம்மளும் படம் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். சோ அப்புறம் ஆடியோ புக் ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம். ஆடியோ புக் கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்கவே ஜோன் அவுட் ஆயிருவோம். அ எ எங்கேயோ தாட்ஸ் எங்கேயோ போயிடும். வந்து அத வந்து திரும்ப அ ஃபார்வர்ட் பண்ணி கேட்போம். அ அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போடுறதுக்கு பதிலா பேக்கிங் பவுடர போடுறது. அ அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்துல போய் உட்காருவோம். அந்த படத்துல போய் உட்கார்ந்துட்டு பாப்கார்ன் எவ்ளோ சாப்பிடுறோம்ன்னு கூட தெரியாம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஓவர் ஓவர் ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு வெளியில வர்றது. ஆ இது அதுக்கப்புறம் ஃபர்கெட்டிங் டூ புட்டிங் த டிவைடர் ஆன் த கிராசரி ஸ்டோர். மேபி இது அப்ராட்ல அந்த கல்ச்சர் நெனைக்கிறேன். ஒருத்தங்க போனதுக்கு அப்புறம் வி ஹேவ் டூ புட் த கேட் ஃபார் த நெக்ஸ்ட் பெர்சன் அப்படின்னு நெனைக்கிறேன். சோ நம்ம பாட்டுக்கு நடந்து அ அ போயிட்டே இருப்போம். அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அத பண்ணுங்கிறது நம்ம மைண்ட்ல வராம போகும். சோ இது எல்லாமே நமக்கே தெரியாம நம்ம அட்டென்ஷன் ஓவர்லோட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால தான். ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அகைன் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் அட்டென்ஷன் ஸ்பேஸோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான். இதுல எந்த டாஸ்க் போடணும், அத எந்த குவான்டிட்டில போடணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கலையா கத்துக்கிட்டே வரணும் அப்படின்றாரு. உங்க லைஃப்ல இந்த மாதிரி நெறைய சிமிலர் மொமெண்ட்ஸ் வந்திருக்கும் அப்படின்றாரு. இது வந்து இம்பாசிபிள் டூ அவாய்ட் தான். ஏன்னா வந்து நம்ம லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அ ஒரு விஷயம் பண்ண பண்ண இன்னொரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்துட்டே தான் இருக்கும். இயற்கையாவே நம்ம அட்டென்ஷன் வந்து அடுத்தடுத்த டாஸ்க்கு போயிட்டு தான் இருக்கும். அ இது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் டூ அவாய்ட் தான். ஆ ஆனா ஒரு என்ன அப்டின்னா, ஆ என்ன அப்டின்னா, நம்ம வந்து பிரெயின்ல அட் அ டைம்ல வந்து இந்த அந்த அட்டென்ஷன் ஓவர்லோட நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த நோட்டீஸிங்கிற வார்த்தைய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்றாரு. அந்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கவே நம்ம வந்து ஒரு ஓவர்வெல்மா ஃபீல் ஆகுறது நமக்கு தெரிஞ்சிரும். அப்படி தெரியறதே வந்து நமக்கு ஒரு சைன் தான். தட் நாம எத நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்க்குள்ள அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மொமெண்ட் வந்து டிசைட் பண்ண ஆரம்பிப்போம். சோ நம்ம வந்து பேசிக்கலி அகைன் அவேர்னஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. கிவன் அ டைம் நம்ம பிரெயின்ல என்னென்ன ஓடிட்டு இருக்கு. ஓகே. இது ஒரு சைடு. அடுத்து என்ன ஓடணும்னு நம்ம டிசைட் பண்ணணும். இது ஓடுதாங்கிறத அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ சோ இப்படி பண்ண இந்த ஓவர்லோட நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. தி பெஸ்ட் வே டூ ஓவர்லோட் இஸ் டூ பி மோர் செலக்டிவ் அப்படின்றாரு. உங்க பிரெயினுக்குள்ள அட்டென்ஷன் ஸ்பேஸ்க்குள்ள இப்ப என்ன இருக்கணும் அப்படிங்கறத நீங்க செலக்டிவா கொண்டு போக இந்த ஓவர்லோட குறைக்க முடியும் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆபீஸ்ல இருந்து கிளம்புவோம். அப்படியே பாட்ட போடுவோம். ஒரு ஃபோன பேசுவோம். வீட்ல வந்து இறங்குனதுக்கு அப்புறம் ஐயோ! நான் பிரெட் வாங்க மறந்துட்டேன். ஐயோ! இவங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன்னு. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த டாபிக் அட்டென்ஷன் ஓவர்லோட் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற டாபிக். சோ என்ன அப்டின்னா, நம்ம இன்டென்ஷனோட வொர்க் பண்ணணும். நம்ம கரண்ட்டா ஒண்ணு வொர்க் பண்ணிட்டு இருப்போம். கரண்ட்டா ஒண்ணு வொர்க் பண்றது கூட பிரெயின்ல எதையும் நம்ம வச்சுக்கணும். நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல எதையும் நம்ம வச்சுக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன இன்டென்ஷனோட வொர்க் பண்றதுங்கிறதையும் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போகும்போது, அந்த ஃபோன் பேசுறதையோ, பாட்டு கேட்கிறத விடவோ முக்கியம் பிரெட்ட மறக்காம இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? பாட்ட ஆஃப் பண்ணணும். நம்ம ஐ மீன் ஒரு பிராக்டிஸ்க்கு வர வரைக்கும் நம்ம பாட்ட ஹி கிளியர்லி சொல்றாரு, ஆன் டிரைவிங் ஹோம் ஷட் ஆஃப் த ரேடியோ. அப்புறம் இதுதான் இந்த இடத்துல இப்ப இந்த கார் எடுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல போய் இந்த கடையில நிறுத்துறேன். இந்த கடையில நான் பிரெட் வாங்குறேன். அப்புறம் வீட்டுக்கு போறேங்கிற இன்டென்ஷன செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு 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 கான்ஷியஸா செலக்டிவா பண்ணும்போது, நம்ம வந்து ஆப்வியஸ்லி மறக்க மாட்டோம். பட் நமக்கே தெரியாம நெறைய நம்ம பிரெயின்குள்ள அலோவ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. அட்டென்ஷன் ஸ்பேஸ் நமக்கே தெரியாம ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கும். நமக்கே தெரியாம பல பண்ண வேண்டிய விஷயங்கள மறந்துட்டு இருப்போம். ஐயோ! மறந்துட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு, என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்படியே ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல லைஃப் போயிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ முடியுமே ஒழிய, ஒரு ஹை ரெவென்யூ லைஃப நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா, ஹை ரெவென்யூ டாஸ்க்ஸ் எல்லாமே டீப் கிரியேட்டிவிட்டி, டீப் ப்ராப்ளம் சால்விங்ல போகணும். அப்படி போறதுக்கு ஃபுல் அட்டென்ஷன் ஸ்பேஸ் நம்ம குடுக்கணும். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ இன்னொரு எக்ஸாம்பிளும் சொன்னாரு இல்லைங்களா? இந்த மாரி வீட்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். டிவி ஓடிட்டு இருக்கும். எதுக்கு கிச்சனுக்கு போகணும்னே தெரியாம போவோம்ன்னு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, இப்ப இப்ப எந்திரிக்கிறோம். அ இதுக்கு தான் கிச்சனுக்கு போகணும்னு நெனச்சு தான் நம்ம எந்திரிச்சிருப்போம். அந்த இன்டென்ஷன் வரும்போதே நம்ம டிஸ்ட்ராக்ஷன குறைக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, ஆ டிவிய வந்து மியூட் பண்ண சொல்றாரு. மத்தவங்க யாராவது பேசிட்டு இருந்தா 1 மினிட்ன்னு வெயிட் பண்ண சொல்றாரு. அப்படி வந்து உங்க அட்டென்ஷன்ஸ் ஓவர்லோட குறைக்க, நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத உங்களால பண்ண முடியும். இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே உங்க அட்டென்ஷன வந்து
உங்க இன்டென்ஷன் மேல வைக்க முடியும் அப்படின்றாரு. இன்டென்ஷன் மேல வைக்கணும். இன்டென்ஷன் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மேல என் ஃபோக்கஸ் இருந்தா மட்டும்தான் அதை நான் முடிப்பேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அது கூட ஒரு 10 விஷயத்து வர்ற விஷயத்துல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அது கண்டிப்பா முடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிராக்டிசஸ் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் அதை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணுன்றாரு, இந்த அந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றாரு. அது வந்து நம்ம வந்து ஒரு காமா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாரு. அந்த சிம்பிளிஃபைங் அட்டென்ஷன் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, இவரை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒர்க் அண்ட் லிவ் இன்டென்ஷனலி த்ரூ அவுட் த டே அப்படின்றாரு. ஒர்க் அண்ட் லிவ் இன்டென்ஷனலி த்ரூ அவுட் த டே. இது வந்து இப்ப ஹைப்பர் ஃபோக்கஸ் இப்ப படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பெரிய ஆள் ஆகும் போதோ, இல்ல வந்து அடுத்த வாரம் ஒரு பிசினஸ் மீட்டிங்கோ, இல்ல நம்ம ஒரு 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 வாரத்துல ஒரு தடவை உட்காந்து அந்த வீக்லி மீட்டிங் போட போகும்போது மட்டும் ஃபோக்கஸ் இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். தேவையானப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட். கண்டிப்பா அப்படி இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணும்னா, நாள் பூராவுமே இத வந்து இந்த ஃபோக்கஸ் மோட நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்குமே இந்த புக் படிக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம வந்து உட்கார்ந்து பிசினஸ் பிளான் போடும்போது இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்துச்சு. பட் ஆனா புக்கோட கோர்ஸ் போகும்போது, சும்மா அந்த ஒரு பிசினஸ் பிளான் போடும்போது மட்டும் ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் மோடுக்கெல்லாம் பிரெயின் போகவே போகாது. நம்ம வந்து நான் டே அண்ட் நைட் பிரெயினை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆக்சுவலா நமக்கு லைஃப்ல ஒரு ஹை ரெவென்யூ டாஸ்க் பண்ணும்போது பிரெயின் நமக்கு ஃபேவரா ஒர்க் பண்ணும். ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு ஒரு பிரெயின் போய் நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிளான் போட உட்காரும் போது வேற ஒரு பிரெயின்ல எல்லாம் உட்கார போறது இல்ல. நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அதே பிரெயின் தான் நம்மள ஹேண்டில் பண்ணுது. அதே ரேம் தான் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. சோ அப்ப அத வந்து ஃபுல் டைம் நம்ம டேம் பண்ணி வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சோ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸோட டெக்னிக்ஸ் எல்லாமே தனியா போய் ஒரு இடத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. 24 hours we should work and live this hyper focus throughout the day அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து நம்ம லைஃப்ல எது முக்கியமோ, எது மீனிங்ஃபுல் நம்ம நினைக்கிறோமோ அதுல நிறைய டைம் போட ஆரம்பிப்போம். அது போட ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. லெட் அஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் மீனிங்ஃபுல் இன் தட் மொமெண்ட். இந்த மொமெண்ட்ல இட்ஸ் நாட் லைக் ஃபியூச்சர் சம்வேர் அப்படிலாம் கிடையாது. கிவன் எனி மொமெண்ட், வாட் இஸ் மீனிங்ஃபுல் டு யூ, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, அது மட்டும்தான் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும். இதை வந்து செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வரணும். எப்படி செக் பண்ணுவோம்? மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட்ல இருப்போம். எவ்ரி 30 செகண்ட்ஸோ எவ்ரி 30 மினிட்ஸோ 1 ஹவரோ நம்ம பிரெயின்குள்ள போய் பார்ப்போம். இதெல்லாம் இருக்கு, ஓகே, இதுல எல்லாம் எது தேவை எது தேவையில்லை. அப்ப தேவையில்லாதெல்லாம் தள்ளி வைங்க. இப்ப தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள தான் திருட ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து அது அவனை வெளியே அனுப்ப முடியாது. பட் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியே அனுப்பிச்சிருவோம். சோ அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்டேட் தான் மெட்டா அவேர்னஸ் ஸ்டேட். இப்போ கண்ண மூடி இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கு. அப்ப இது எல்லாமே நமக்கு மீனிங்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் தாட்ஸ் தானா அப்படின்னா கண்டிப்பா பாதி 50% வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்காது. நம்ம தேவையில்லாத ஒரு பாஸ்ட் விஷயத்தை நினைச்சிட்டு இருப்போம். அப்ப வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம விஸ்டத்தை கொண்டு வரணும். ஓகே, நமக்கு லைஃப் இப்போ இந்த மொமெண்ட் இதை பத்தி நினைக்கிறது தேவையில்லாத ஒண்ணு. ஓகே, தேவையில்லாம ஒரு டிவி ஓடிட்டு இருக்கலாம். ஓகே, இந்த மொமெண்ட் நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இந்த டிவி தேவையில்லை, ஷட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு ஒர்க் பண்றோம். இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு போன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், கொண்டு போய் வேற ரூம்ல வச்சுட்டு வா, சைலண்ட்ல வச்சுட்டு வா, ரிங்கிங் மோட்ல இருக்கக்கூடாது, ஏன்னா அது டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம டேவை கண்டக்ட் பண்ணணும். சூஸ் பண்ணி ஒரு மொமெண்ட்டையும் நம்ம லைஃப்ல கண்டக்ட் பண்ணணும். இட் இஸ் ஸ்டேட், அதாவது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேஸ், த ஸ்டேட் ஆஃப் யுவர் அட்டென்ஷன் ஸ்பேஸ் டிட்டர்மைன்ஸ் த ஸ்டேட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்றாரு. இஸ் கனெக்டிங் தட் டு த லைஃப். நான் வந்து ஏதோ அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு ஒரு முக்கியமான வேலை பண்ணும்போது மட்டும் நம்ம ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படியெல்லாம் கிடையாது. உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல என்ன இருந்துட்டே இருக்கோ, உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் தான் நீங்க. உங்க கரண்ட் மொமெண்ட்ல உங்க மைண்டோட ரேம் தான் நீங்க. இந்த ஸ்டேட்ல இந்த அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் உங்க ஸ்டேட் ஆஃப் லைஃபையும் டிஃபைன் பண்ணும் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் வந்து ஓவர்வெல்ம்னா ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டூ மெனி திங்ஸ் அப்படின்னா நீங்களும் ஓவர்வெல்ம்னா ஃபீல் ஆவீங்க, நீங்களும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் ஆவீங்க. இதே உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் ரொம்ப கிளியரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து இது மட்டும் தான், நோ போன் நத்திங், அப்பா ரிலாக்ஸா இருக்கேன், இது மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு உட்காடுறீங்க அப்படின்னா உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் கிளியரா இருக்குது அப்படின்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் கிளியர் அப்படின்றாரு. அண்ட்
ஓகே, த டைடியர் யூ கீப் யுவர் அட்டென்ஷன், உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ வந்து நீங்க கிளியரா வச்சுக்க டைடியர் அப்படின்னா சுத்தமா வச்சுக்க உங்களால இன்னும் கிளியரா திங்கும் பண்ண முடியும் அப்படின்றாரு. சோ உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் தான் நீங்க பேசிக்கலி என்ன சொல்றது, உங்க ரூமையோ உங்க டேபிளையோ வச்சுக்கிற மாதிரிதான். அது ரொம்ப கிளீனா இருக்க உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும், கிளியரா இருக்கும். அது ரொம்ப கசகசன்னு இருக்க நீங்களும் கசகசன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுல ஃபுல்லா குவியலா திங்ஸ் கிடக்கும் போது உங்களால வேலையே பண்ண முடியாது. இதே மாதிரிதான் அட்டென்ஷன் ஸ்பேஸ்லயும் பிரெயின்லயும் வந்து நீங்க நிறைய போட்டுக்கிறீங்க அப்படின்னா, ஓவர்வெல்மா உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்களும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அது கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்களும் கிளியரா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னிட்டு எக்ஸசைஸ் டைம் ஃபார் குவிக் செக் இன் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த மொமெண்ட் உங்க மைண்ட்ல எதோ ஆக்குபை பண்ணுது, உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் எதோ ஆக்குபை பண்ணுதுன்னு எழுத சொல்றாரு. டேக் ஸ்டாக் ஆஃப் எவ்ரிதிங் தட்ஸ் ஆன் யுவர் மைண்ட்ன்றாரு. இப்போ இப்ப நீங்க கண்ண மூடினீங்கன்னா எதெல்லாம் உங்க மைண்டுக்கு வருதோ, ஓகேங்களா, உங்க டேட்டா பேஸ்ல நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும். 1947, 1837 எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அதெல்லாம் இப்ப அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல இருக்காது. அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல எங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுத சொல்றாரு. அந்த அது வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்குது, நிறைய இருக்கு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல அப்படின்னு நினைக்கிறோம்னா அது ஃபர்ஸ்ட் எழுத சொல்றாரு. எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ண சொல்றாரு. என்ன சிம்பிளிஃபை பண்ண சொல்றாருன்னா, ஆக்சுவலி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த இப்போ அவர் வந்து இந்த புக்க படிக்கிறத வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த புக்க படிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து உங்க அட்டென்ஷன் ஸ்பேஸ் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எது எது தேவையில்லைங்க, தேவையில்லாத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. எது தேவையோ அதுக்கான டைம அதுல எழுதுங்க. சோ இந்த மாதிரி பிரெயின்ல எதெல்லாம் அட்டென்ஷன் ஸ்பேஸ ஓவர்லோட் பண்ணுதோ, அதாவது இப்ப நான் புக்க படிக்க விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, அது எல்லாத்தையுமே தனித்தனியா எழுதிட்டு ஆஹ் உங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க, இது தேவையில்லாத விஷயம், இது வந்து நான் அப்புறம் பண்ண போறேங்கிற கிளாரிட்டி கொண்டு வர உங்களுக்கு இந்த புக்க படிக்கிறதுக்கான போக்கஸ் அதிகமாகும். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு காமனா தான் ஃபீல் ஆகுற விஷயமா இருக்கும். நம்ம ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கும்போது வேற ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல வரும். சோ அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணாம அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு என்ன விஷயத்த ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோமோ அதை கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் இன்னத்தோட எக்ஸசைஸ். பட் இன் 15 மினிட்ஸ் தான் இருக்குதுங்கிறதுனால நீங்க முடிச்சது பண்ணிக்கோங்க. அடுத்த கான்செப்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம பிரெயின் ஏன் வந்து இப்போ ஒரு ஃபோக்கஸே இல்லாம திரும்ப திரும்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது? ஒரு விஷயம், அதாவது இப்போ ஒரு 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 ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன்ல ஒரு பஸ் வந்துச்சுன்னா தானா போய் அதை எடுத்துருது. அதுக்கு வந்து எஸ் தானா போய் எடுத்துருது. அது அட்ராக்டிவ். ஏன்னா அது ஒரு கேட்ஜெட் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பிரெயினே பாத்தீங்கன்னா நாவல்டி பயாஸ் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்மளோட நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து காட்டுல வாழ்ந்தாங்க. காட்டுல வாழும்போது ஆஹ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வந்து ஒரு 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 சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எப்ப வேணா எனி டைம் ஒரு சிங்கமோ சிறுத்தையோ புலியோ வந்து அவங்கள சாப்பிடும். அப்போ வந்து அவங்களோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி, இப்ப பிரெயின் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாம போகும். ஆனா ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் அந்த பிரெயின் அது எப்படி எஃபிஷியன்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பிரெயின் கண்டுபிடிச்சிரும். அது தகுந்த மாதிரி நம்மளோட பாடி, நம்ம மைண்டு எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த அடாப்டேஷன் நமக்கு ஆதி காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, எனி டைம் வந்து ஒரு சிங்கமோ புலியோ வரும் அப்படிங்கறதுனால நம்மளோட என்விரான்மெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தா கூட அது அப்படியே என்ன அப்படின்னு பாக்குறது வந்து நம்ம சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு. பேசிக்கலி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஹை ப்ரொடக்டிவ் டாஸ்க், ஃபோக்கஸ் டாஸ்க் பண்றதுக்கெல்லாம் நம்ம பிரெயின் அப்ப கிடையாது. நம்ம பிரெயினோட வேலையே சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். சோ இது ரெண்டையும் அது ரொம்ப இது ரெண்டும் நடக்கும்போது மட்டும்தான், சாரி, இது ரெண்டையும் நடக்கிறது மட்டும்தான் பிரெயின் டேக் கேர் பண்ணிட்டே இருந்திருக்குது காலம் காலமா. சோ அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, லைட்டா என்விரான்மெண்ட் ஏதாவது சேஞ்ச்னால, ஓ என்ன அது என்ன சத்தம், இது சிங்கமா இருக்குமா, இது புலியா இருக்குமா அப்படிங்கறத போக்கஸ் பண்ணாங்களே ஒழிய, உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த குளிர் காயறதுல போக்கஸே பண்ண மாட்டாங்க. ஆத்தர் ரொம்ப நக்கலா சொல்றாரு, அந்த குளிர் காயறதுதான் எனக்கு போக்கஸ், நான் வந்து இந்த இந்த தீய பத்த வைக்கிறது தான் போக்கஸ் அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த நாள் அந்த தீ பத்த வைக்கிறதுக்கு அவங்க உயிரோடயே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா புலி வந்து சாப்பிட்டு போயிருக்கும். சோ அவங்க பிரெயின்ல வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அவங்க வந்து சுத்தி என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குது, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, என்ன இந்த சத்தம் எதுக்கு வருது, அந்த சத்தம் அதுலதான் அவங்க ஃபுல் போக்கஸ் இருந்துச்சு. சோ அதே ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு சிங்கம், புலி இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் ஜூல மட்டும்தான் இருக்காங்க. இங்க நம்ம சுத்தி யாரும் கிடையாது. ஆனாலும் நம்ம பிரெயின் வந்து அந்த பழைய ஒரு என்ன சொல்றது, காலங்காலமா இருந்த ஜீன்ஸ்ல தான் ஒர்க் ஆயிதான். அதனாலதான் நம்மளால இன்னைக்குமே வந்து ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றது நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்குது அப்படின்றாரு. சோ இதுக்கு பேரு நாவல்டி பயாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க.
அதாவது நம்மளோட செரிப்ரல் கார்டெக்ஸ், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த லாஜிக்கல் திங்கிங், என்னென்ன திங்கிங் பண்ண முடியுமோ அந்த திங்கிங் எல்லாத்தையும் சேர்த்து நாவல்டி பயாஸ்னு ஒன்னையும் ஃபாலோ பண்ணும். என்ன அப்படின்னா நம்ம நாவல்டி அப்படின்னா புதுசா இருக்கிறது, பயாஸ் அப்படின்னா அப்படி ஒரு நிலை இல்லாம ரெண்டு ரெண்டு நிலையா இருக்கிறது. நாவல்டி பயாஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு எனக்கு புதுசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்டா பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு புதுசுக்கு ஜம்ப் ஆகுறது. இது வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம ரிலேட் பண்ண முடியும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல மட்டும் இல்ல, தேவையில்லாம இந்த புது மாடல் போன் வாங்குறது கூட ஒரு நாவல்டி பயாஸ் தான். ஒரு போனு அதையே வச்சிருப்போம், அதே ஃபங்க்ஷனாலிட்டியில அடுத்த வெர்ஷன் வந்துச்சுன்னா இதை விட்டுட்டு அதை வாங்குவோம். இதுவுமே ஒரு நாவல்டி பயாஸ் தான். ஓகேங்களா? சோ இது 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 இந்த நாவல்டி பயாஸ்ல சிக்கி போய் தான் நம்ம வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடியும் போயிடுறோம். இப்ப நம்ம ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருப்போம், இதை விட புதுசா பிரெயினுக்கு இன்னொன்னு கிடைக்குதுன்னா டப்புன்னு அங்க மாறிடும். அதை விட புதுசா பிரெயினுக்கு இன்னொன்னு கிடைக்குதுன்னா டப்புன்னு அங்க மாறிடும். இந்த நாவல்டி பயாஸ் நடக்கும் போதே ஆக்சுவலி பிரெயினுக்கு வந்து ஏன் அது பிரெயின் பண்ணுது அப்படின்னா, நாவல்டி பயாஸ் நடக்கும்போது பிரெயினுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகுறது காலங்காலமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். புதுசா அதாவது இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது சர்ப்ரைஸா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பிரெயினுக்கு அந்த புதுமை வந்து ஒரு டோபமைனை கொடுக்குது. அதனாலதான் நம்ம வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஏய் சர்ப்ரைஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது கூட நாவல்டி பயாஸ் தான். சடனா ஒரு விஷயம் நம்ம பிரெயினுக்கு நடக்கும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணி ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு காரணம் அந்த நாவல்டி, புதுசா ஒரு விஷயம் வர்றதுனால டோபமைன் ரிலீஸ் ஆகுறதுனால. ஓகேங்களா? சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது புரியாத வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே உட்காந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அப்படியே ஜம்ப் ஆயிட்டே இருப்போம். இதோட பிரெயினோட பேட்டர்னு, இந்த பேட்டர்னை கட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்கும். இப்ப வந்து நமக்கு தெரியுது, நம்ம பிரெயினே வந்து காலங்காலமா நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்ம மனுஷன் காட்டுல வாழ்ந்த காலத்துல இருந்து இப்படிலாம் அடுத்து என்விரான்மெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறதுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்ததுனால, அவனோட ஜீன்ஸ்லயே நாமளும் இன்னும் இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்குமே நமக்கு ஃபோக்கஸ் பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு வந்து சிங்கம் புலி எல்லாம் ஜூல இருந்தா கூட நமக்கு இங்க வந்து வேற சிங்கம் புலி கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். இது வந்து நாவல்டி பயாஸ். பிரெயின் ஒர்க் ஆகுறதே இப்படிதான். ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்துச்சுன்னா அது ஜம்ப் ஆக சொல்லும். ஏன்னா அதுக்கு அங்க டோபமைன் கிடைக்குது. அது இட் இஸ் அடிக்டட் டு டோபமைன். இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேலையை பண்ணும்போது இன்னொரு வேலை வந்துச்சுன்னா அதை நம்ம நார்மலா பார்ப்போம். தம்பி வெயிட் பண்ணுப்பா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும். அகைன் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த புக்கு ஃபுல்லாவே சாரி அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் நிறைய பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ நமக்கு கான்செப்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ தட் அந்த கான்செப்ட் புரிய புரிய நம்ம அதுக்கு நேச்சுரலாவே நமக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதுனால. ஒரே நிமிஷம். அப்ப இன்னொன்னு, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கும்போது நேச்சுரலாவே நம்ம வந்து ஒண்ணு பண்ணுவோம், அப்படின்னு ஒண்ணு எடுப்போம். சோ அது வந்து நிறைய விஷயங்களை பண்றது வந்து நமக்கு நேச்சுரலாவே வந்து ஒரு இம்பல்ஸ் இருக்கும் பண்றதுக்கு. அந்த இம்பல்ஸ் தப்பு கிடையாது. பட் அந்த இம்பல்ஸோடயே போகும்போது நம்ம எதையுமே ஹை ப்ரொடக்டிவ் டாஸ்க் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இம்பல்ஸை ஸ்டாப் பண்ணி, அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அந்த இம்பல்ஸ் வருதா, ஓகே நிறைய விஷயங்கள் என்னென்ன ஃபர்ஸ்ட் எழுது, இதுல எது தேவையில்லாது, இதுல எது அன்அட்ராக்டிவ் டாஸ்க், இது எது அன்ப்ரொடக்டிவ் டாஸ்க், இதுல எது நெசசரி, இது எது அன்னெசரி, இது எது பர்பஸ்ஃபுல், இது எல்லாத்தையும் நம்ம பிரிக்கணும். பிரிச்சுட்டு பர்பஸ்ஃபுல்ல மட்டும் எடுத்து நம்ம அட்டென்ஷனல் ஸ்பேஸ்ல லோடு பண்ணணும். லோட் பண்ணிட்டு மீதி எல்லாம் வரும்போது, மீதி ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது பேப்பர் பென் எடுத்து எழுதணும். இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் த்ரூ அவுட் த டே. எவ்ரி 5 minutes, every 10 minutes, every single day we have to live and work throughout the day in this mode. எனக்கு தேவையான மீனிங்ஃபுல்லான விஷயத்தை தான் நான் இப்ப பண்றேனா, மீனிங்ஃபுல்லான விஷயத்தை தான் நான் யோசிக்கிறேனா, யோசிக்கல ஏன் அப்படின்னா பிரெயின், ஆமா பிரெயின் இப்படிதான் வேலை செய்யும், பிரெயின் அப்படிதான் வேலை செய்யும். ஏன்னா நம்ம ஆதி காலத்துல இருந்து அப்படிதான் பிரெயின் இருந்திருக்கு. பட் நாம இப்ப மாத்தி ஆகணும். அடுத்த 1 hourல இதான் பண்ண போறேன் இப்படிங்கறத வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் த டே ஒரு பிராக்டிஸ்ல வச்சுட்டே இருக்கணும். அப்படி இன்னொன்னு வந்து நம்ம பிரெயின் வந்து அந்த நாவல்டி பயாஸ வந்து பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டினியூலி சீக்கிங் நாவல் ஸ்டிமுலை. அதாவது இப்ப அடுத்து இதுக்கு அடுத்து 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 நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 10 டாஸ்க் பண்ணிருப்போம் ஒரு 10 நிமிஷத்துல. அது வந்து நம்மள ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண வைக்குமே ஒழிய, ஆக்சுவலி இட் இஸ் நாட், இட் ஜஸ்ட் மேக்ஸ் அஸ் ஃபீல் ப்ரொடக்டிவ். அவ்வளவுதான். நம்ம பீயிங் பிஸினஸ் இஸ் நாட் ப்ரொடக்டிவ் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றாரு. நம்மள வந்து ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண வைக்குமே ஒழிய, ஆனா அது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹை ரெவென்யூ டாஸ்கா கன்வெர்ட் ஆகுமா, நாளைக்கு வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப அக்கம்ப்ளிஷ் பண்ண ஃபீலிங் நமக்கு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்காது அப்படின்றாரு. ஓகேங்களா? பீயிங் பிஸியர் இஸ் நாட் பீயிங் மோர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம பிஸியா இருக்கிறதுனால நம்ம நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணிட மாட்டோம். நம்ம எப்ப நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா, நாம கான்சியஸா ஹை ரெவென்யூ டாஸ்க் எடுத்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ்ல போட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸை தனியா வச்சு
இந்த ஹை ரெவென்யூ டாஸ்க்ல ரொம்ப கிரியேட்டிவா டீப்பா போய் இதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதிகப்படுத்தி தான் நம்ம நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு 20 டாஸ்க் பண்ணிட்டு அந்த 20 டாஸ்க் ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா நோ, இட் வில் நாட் கெட் யூ அக்கம்ப்ளிஷ்ட். ரொம்ப கிளியரா நம்ம அட்டென்ஷன் ஸ்பேஸ், நம்மளோட கரண்ட் தாட், அப்புறம் ஒரு ஃபைனல் ஹை ரெவென்யூ அவுட்கம், ஹை ரெவென்யூ டாஸ்க், இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கிட்டே வராரு. அண்ட் இட் ஹாஸ் டு பி டன் த்ரூ அவுட் த டே அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ வந்து எல்லா வெல்னஸ் புக்கையும் எடுத்து பாத்துட்டீங்கன்னா அப்படின்னா பிரெயின் வந்து ரொம்ப பிரிமிட்டிவா தான் வேலை செய்யும். அது இம்பல்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த இம்பல்ஸ்ல டோபமைன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா வேலை செய்யும். பட் நாம வி ஹாவ் டு ரைஸ் அபவ் தி இம்பல்ஸ் அப்படின்றாரு. அதாவது இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தட் பிரெயின் வந்து ஒரு நாலேஜ் ஒர்க் பண்றதுக்காக பில்ட் பண்ணது கிடையாது. இட் இஸ் வயர்டு ஃபார் சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். அண்ட் நம்ம வந்து இந்த டோபமைன் சர்ச் பண்ணியே நிறைய ஹேபிட்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருப்போம் நம்ம லைஃப்ல. டக்குன்னு இப்போ போன் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னா, போன் எடுத்த உடனே மனசுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இட்ஸ் பிரெயின் ஹேபிட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்த மாதிரி ஒரு லூப்குள்ள போயிட்டோம். இன்னொன்னு இப்ப நம்ம வந்து அது வந்து அதுவுமே ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி நமக்கு இத்தனை நாளா இருந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஏன் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு சுகர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சுகர் எடுத்தோடனே ஏன் ஹாப்பியா ஃபீல் ஆகிறோம், ஏன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது அப்படின்னா, சுகர் எடுத்த உடனே யூ கேன் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜில உங்களுக்கு சர்வைவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பாடி வந்து பேசிக்கலி ரீப்ரொடக்ஷன் சர்வைவல் இதுக்கு உன் பிரெயின் என்ன மாதிரி வேலை பண்ணி உங்களை என்ன வேலை பண்ண வச்சா அது வந்து சர்வைவல் ரீப்ரொடக்ஷனையும் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்ப சர்வைவலை பொறுத்த அளவுக்கு உங்களை போய் ஃபுட்டு சாப்பிட வச்சா, ஸ்வீட் சாப்பிட வச்சா அவங்களுக்கு டோபமைன் சுரக்க வைக்குது, ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்வீட் சாப்பிடறதுனால, சுகர் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி வச்சு பாடி வந்து தன்னை சர்வைவ் பண்ணிக்கும். அண்ட் ரீப்ரொடக்ஷன், நம்ம வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஏன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு அதோட பிரெயின்ல அது இன்ஸ்டால்டு. நம்ம வந்து நம்ம வேலை சர்வைவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அந்த பாயிண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா உடனே அதுல ஒரு டோபமைன் எஃபெக்ட் கொடுக்குது. ஓகேங்களா? சோ இது வந்து பிரெயினோட பிரிமிட்டிவ் ஃபங்க்ஷன். அன்பார்ச்சுனேட்லி இது நாலேஜ் ஒர்க்குக்காக பில்ட் பண்ணப்பட்டது கிடையாது. பட் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரெயினோட இம்பல்ஸை தாண்டி நாம ரைஸ் ஆவோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது 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 எகைன் இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுவே ஓவர்லோடா இருக்கு. அப்படியா சார்? ஆக்சுவலி ஒரு 4-5 பேஜ் தான் சொல்லியிருக்கேன். ஓகே. Is there anybody who need more? இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து தப்பிச்சா போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஓகே சார், டன். ஓகே, ஓவராலா வந்து அட்டென்ஷன் ஓவரோட நம்ம புரிஞ்சுக்கிட்டு பிஸியா இருக்கிறது வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, ரைட் திங்க பண்ணணும், அவ்வளவுதான். இதோட முடிச்சிடுறேன். ஆக்சுவலி எனக்குமே வளன்னு போற மாதிரிதான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்பீட் பண்றதை ட்ரை பண்றேன். பட் அவரே ரிப்பீட் பண்றாரு புக்ல, அதனால கொஞ்சம் திரும்ப திரும்ப வரும்போது அது அட்ராக்ஷன் ஆகுது. இதுக்கு மேலதான் வேண்டாம், நம்ம எவ்வளவு இது கரெக்டா தான் இருக்கு. டன் சார், டன். தப்பு ஒன்னேதான் திரும்ப தெரியுது. ஓகே சார், டன். நேரத்துல என்னால இதுக்குள்ள கண்ட்ரோலுக்கே வர முடியல. இந்த ஆடியோ கேட்கறதுக்கே முறை வெளியே போயிட்டு. சூப்பர். அப்ப